ஹே காய்ஸ், டே 43 vlog பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் போடலாம். பீட்ரூட்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நடுவில் வெயிட் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நான் ரீசெண்டாக வெயிட் எதுவுமே சொல்லலை. ஏன்னா பேலன்ஸ்டாக தான் வெயிட் இருக்குது. 61 to 60 கிராம் 60 தான் இருக்குது. ஸோ வந்து எதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலான்னு தான் விட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 60.90 கிராம் வந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து 2 வீக்ஸாக வந்து ரைஸே எடுத்துக்கல. ஐ மீன் வீக்லி 3 வேளை அதான் 3 டேஸ் தான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம். மீதி 4 டேஸ் வந்து கொள்ளு பச்சைப்பயிறு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி வெஜிடபிள் ரோல் தான் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ருந்தோம். செஞ்சதே வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலான் தான். ஏன்னா அப்புறம் ஹார்ட் ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் வந்து இது மட்டும் எடுத்துக்கிட்டு மதியம் வந்து அடை தோசை தான் சுட்டேன். அம்மா வந்து நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அடை தோசை. சரி இது வந்து ரொம்ப ரஃபாலாம் ஆகாதுல, மதியம் சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து 2 அடை தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து காலிஃப்ளவர் பொரியல், இன்னொரு சின்ன கப்பில் வந்து பாயில்டு எக் 2 பெப்பர் சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. கூடயே கொஞ்சம் கறி குழம்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து பொடி மட்டும் எடுத்துக்கிட்டேன். குழம்பு ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஏன்னா மதியத்துக்கு அப்பாவுக்கு அம்மாக்கெலாம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு பொடி மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சாச்சு. நைட்டுக்கு வந்து 2 தோசை, சிக்கன் குழம்பு, க்ரீன் சிக்கன் தான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக க்ரீன் சிக்கன் எங்களுக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே